குழந்தைகளே, உண்மையான ஒளி எது என்பதை பற்றி இன்று அறிந்து கொள்வோமா? பிறப்பின் அடிப்படையில் எல்லா உயிரும் ஒன்று. பசி, தாகம், தூக்கம் ஆகியவை எல்லா உயிருக்கும் உண்டு. மேலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவது போல வாழ்வில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். இப்பொழுது உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இருள் கலந்து வெளிச்சம் வந்து விட்டது என்பதை நீங்கள் எந்த நொடியில் அறிவீர்கள்? எங்களுக்கு தெரியவில்லை ஐயா, தாங்களே கூறிவிடுங்கள். ஒரு மனிதரை காணும் போது இவர் என் உடன் பிறந்தவர் என்று எப்பொழுது நீங்கள் உணர்கிறீர்களோ அப்பொழுதுதான் உண்மையான ஒளி உங்களுக்குள் ஏற்படுகிறது என்பது பொருள். இரவும் பகலும் வெறும் கால வேறுபாடுகள் தான். உண்மையான ஒளி உள்ளத்தில் உள்ளே ஏற்பட வேண்டியது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் ஐயா. உங்களுக்குள் ஒளி இல்லை என்றால் உச்சி வெயிலில் காரிருளே என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். யாரது சாலையோரம் படுத்து கிடப்பது? குழந்தாய் எழுந்திரு, இந்த நீரை கொஞ்சம் குடி. ஐயா, பசியால் மயங்கி விட்டேன். நான் பக்கத்து ஊருக்கு செல்ல வேண்டும். அப்படியா? சரி, என்னிடம் குதிரை இருக்கிறது, நான் உன்னை அழைத்துச் செல்கிறேன். என்ன இது, திருடன் போல இருக்கிறது. இப்பொழுது நான் எப்படி வீட்டுக்கு செல்வேன்? குதிரை சந்தைக்கு சென்று குதிரையை வாங்கிவிட்டு வீட்டுக்கு செல்ல வேண்டும். அதோ இருக்கிறது, என் குதிரை போல் தெரிகிறது. யாரிடமும் சொல்லாதே. எதே? ஏன்? குதிரையை வைத்துக்கொள், ஆனால் இது எப்படி கிடைத்தது என்று யாரிடமும் சொல்லாதே. நீங்கள் ஏமாந்தது யாருக்காவது தெரிந்தால் அவமானம் என்று நினைக்கிறீர்கள், சரியா? நீ நினைப்பது புரிகிறது குழந்தாய், ஆனால் நான் ஏமாந்து போன தெரிந்தால் எதிர்காலத்தில் உண்மை யாரா சாலையில் மயங்கி கிடந்தால் அவர்களுக்கு யாரும் உதவி செய்ய முன்வர மாட்டார்கள். புரிகிறதா? குறுகிய தன்னடத்துக்காக நல்ல பண்புகளை அழித்துவிடக்கூடாது, அதை நீ தெரிந்து கொள்.